பாத்ரூம்குள்ளே பாருங்கள் ஷவர் இருக்குது, ஆனால் தண்ணி வரல. இந்த ஷவர் வந்து தண்ணி வர மாதிரி நம்ம ஃபிட் பண்ணணும். இப்போ வாங்க வெளியே போய் எப்படி ஃபிட் பண்ணலாங்கிறத நம்ம வீடியோ பார்க்கலாம். பைப்பாக இருக்கிறீங்க டீ போட்டு ஆஃப் பண்ணாமலே பைப்பாக இருக்கிறீங்களா? ஆஃப் பண்ணாமல் பைப்பர் அறுத்துட்டாரு, அதனால் தண்ணி பாருங்கள் தெரிக்குது. கேட் வால் ஆஃப் பண்ணுறதுக்கு இப்போ தான் போயிருக்காரு. எப்போவுமே பிளான் பண்ணி வேலை செய்யணும். பிளான் பண்ணாமல் வேலை செஞ்சீங்க கேட்டியா? அது எதுக்கு அங்கே தேவையில்லாமல் வச்சுருக்கேன்னு தெரியுதா? இடையில ஏதாவது ஒரு பைப்பை ஃபிட் பண்ணோம்னா பார்த்துருந்தா அடைச்சிக்கலாமா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து டாய்லெட்டுக்குள்ளே ஷவரில் தண்ணி வர்றதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இந்த பைப்பை அறுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. தண்ணி ஒழுதுகிட்டே இருக்குது. உள்ளே இருக்கிற தண்ணி ஃபுல்லாக வர வரைக்கும் அறுத்துட்டாங்க பைப்பை. ஆக்ஷா பிளேடா அதுக்கு பேர். டீயும் ஃபிட் பண்ணணும், அதனால் இன்னும் கொஞ்சம் பைப்பை சேர்த்து எடுத்துக்கணும். ஏன்னா இப்போ டீ இதில் ஃபிட் பண்ணால் தான் இதிலேருந்து பைப்பை தண்ணி போகிற மாதிரி கொண்டு போகணும். அதனால் டீ போடுறதுக்கு கொஞ்சம் எடுத்துக்கலாம். அதனால் பிளான் பண்ணி பண்ணணும் எதாக இருந்தாலும். இப்போ ரெண்டாவது அறுத்துட்டாங்க. அறுத்துட்டு அதே மாதிரி கம் போட்டுட்ருக்குறாங்க. டீலையும் கம் போட்டுக்கணும், டீ பைப்லேயும். ஓகேவா? இப்போ இந்த டீயில் இந்த சைடும் கம் போட்டுக்கலாம். ரெண்டு பக்கமும் டீக்குள்ளார கம் போட்டுக்கணும், பைப்புக்குள்ளாரையும் கம் போட்டுக்கணும். அவ்வளோதான். இது நல்லா ஒட்டிக்கிச்சுன்னா தண்ணி. இப்போ இந்த உயரத்துக்கு தேவையான பைப்பு அளந்து பார்த்து நம்ம கட் பண்ணிக்கணும். இப்போ உயரத்தை அளந்து பார்த்தாச்சு. இப்போ கட் பண்ணுறோம். கட் பண்ணியாச்சு. இப்போ கட் பண்ணதுக்கப்புறம் இதை துடைக்கணும். இல்லைன்னா வந்து பிசுறு பிசுறாக இருக்கிறதெல்லாம் துடைச்சிக்கணும். அடுத்ததெல்லாம் வந்து பிசுறாக இருக்கும், துடைச்சிக்கிட்டோம்னா போயிடும். இப்போ மறுபடியும் கம் போட்டு ஒட்டிடலாம். மறுபடியும் கம் போட்டு ஒட்டிடலாம். மேலே உள்ள டீக்குள்ளேயும் ஒட்டணும், இந்த பைப்லேயும் 2 ஹோல்ஸ் இருக்கும், 2 பக்கமும் ஒட்டிக்கணும். இப்போ மேலே இருக்கிற இந்த பைப்புக்கு கொஞ்சம் கம் போட்டுக்கலாம். எங்கெங்கெல்லாம் பைப்பு ஜாயிண்ட் வருதோ அங்கங்கெல்லாம் கம் போட்டு ஒட்டிக்கலாம். இப்போ ஷவர் ரெடி பண்ணி ஷவரில் தான் இப்போ வந்து நாங்கள் குளிக்க போகிறோம். எப்படா ஷவரில் தண்ணி வரும்னு ஆவலோடு இருக்கிறேன். ஓகே ஃபிட் பண்ணியாச்சு பாருங்கள். ஓகேங்க பாருங்கள், சூப்பராக ஃபிட் பண்ணிட்டாரு. இப்போ நேராக பாத்ரூம்குள்ளே போய் தண்ணி எப்படி வருதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஷவரில் தண்ணி வருதான்னு செக் பண்ணிடலாம். வாவ், சூப்பராக தண்ணி வருது, ஜாலியாக இருக்குது. ஷவரில் பாருங்கள் சூப்பராக தண்ணி வருது. எல்லாம் ஃபிட் பண்ணதெல்லாம் பர்ஃபெக்டாக முடிஞ்சிருச்சு. கீழே உள்ள பைக்கில். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்,
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மற்றும் ஒரு அழகான ஒரு நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் DJSH ஃபேமிலி. உங்களுக்கு பாராட்டுகள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நீங்கள் கம்முன்னு இந்த வேலைக்கே போயிடலாம், பிளம்பர் வேலைக்கு. சூப்பராக வேலை பார்க்குறீங்க, கங்க்ராச்சுலேஷன், வாழ்த்துக்கள். உங்கள் வீட்டில் கூட இந்த மாதிரி வேலைக்கு ஆள் தேவைன்னா எங்கள் வீட்டுக்கார கூப்பிடுங்க, ஓடி வந்துடுவார். ஓகே பாய்.